சரியா? இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். A to Cக்கான சமன்பாடை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். A to Cக்கான சமன்பாடு யூஸ் பண்ணுறேன்னா எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். A to Cக்கு சமன்பாடு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ யூஸ் பண்ண போகிறது A to Cக்கு மேல் நோக்கி S சமன் UT ப்ளஸ் ½ AT ஸ்கொயர்ட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணிட்டேன்னா இடப்பெயர்ச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி மட்டும் பாருங்கள். என்ன போட்டிருக்கேன்? நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்ன போட்டிருக்கேன்? நிலைக்குத்தானே. நிலைக்குத்துங்கிறதால நிலைக்குத்தாக பாருங்கள். இந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கு, இந்த இடத்துல முடியுது A to Cன்னு சொன்னால். அப்போ இந்த ரெண்டு இடத்துக்குள்ளே சரியாக நிலமட்டம், இந்த இரண்டு இடத்துக்குள்ளேயும் நிலைக்குத்தாக இடப்பெயர்ச்சி இருக்குதா? ஆரம்ப பாயிண்ட்டும் நிலத்தலாம், இறுதி பாயிண்ட்டும் நிலத்தலாம். அப்போ நிலைக்குத்தாக இடம்பெயர்ந்திருக்கா? இல்லை. அப்போ நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி என்னது? 0. ஆரம்ப வேகம் என்னது? நான் போட்டிருக்குது U sin theta இன்ட்டு அவ்வளோத்துக்கு அடுத்த நேரம் என்னது? T 2 T எடுத்திருக்கீங்க. இப்போ மொத்த A to Cக்குள்ளே மொத்த ஒரு வளைபாதை என்ன வரப்போகுது? அப்போ A to Cங்கிறதால 2 T எடுத்திருக்க போகுது. 2 T சக ½ ஏக்கு பதிலாக என்ன போடணுன்னா ஏக்கு பதிலாக -10 -Gன்னு சொன்னால் -10 வரப்போகுது. ஏன் மீனால காரணம் சொன்னேன். அதாவது மேல் நோக்கி எடுத்திருக்கேன், கீழ் நோக்கி இருக்குது. அப்போ Gயை வந்துக்கிட்டு 10 ஆர்முடு 10 ms -2 ஆர்முடுகள் என்ன செய்ய போகிறேன்? மேல் நோக்கி மாற்றணும். நான் என்ன செய்யணும்? மேல் நோக்கி மாற்றினா அது வந்துட்டு என்னது? காவிங்கிறதால மைனஸாக மாறும். இப்போ -10 தர T வர்க்கமாக வரும், 2 T வர்க்கமாக வரும். அவ்வளோத்துக்கு எடுத்த நேரம் வந்துக்கிட்டு எவ்வளோ? 2 T. அப்போ 2 T வர்க்கம். இப்போ இதை சுருக்கினீங்கண்டா சரி. இப்போ இதை சுருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு சொன்னால், இப்போ மைனஸ் அது அம்பட்டை அங்காளாக்கலாம். இப்போ இதை சுருக்குவோம். இது இங்கே ஒரு முறை, இங்கே 5 முறை, இப்போ மைனஸை இப்போ அங்காள ஆக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுதும்? 5 தர 4 T வர்க்கம் சமன் U sin theta 2U sin theta into T. இந்த ரெண்டு வந்துக்கிட்டு பெருக்கப்பட்டு வருது. அப்போ இப்படி வரப்போகுது. இப்போ இதை இன்னும் சுருக்கலாம். இன்னும் சுருக்கினீங்கன்னா எப்படி வரப்போகுது? இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் மட்டும் இங்கே ஒரு முறை, இங்கே 2 முறை, சரியா? இந்த Tயையும் T வர்க்கத்தையும் மட்டும் இப்போ இங்கே T மட்டும் மிஞ்ச போகுது, இங்கே T ஒன்று வர மாட்டுச்சு. இப்போ நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் T சமன் என்ன வரப்போகுது? Tக்கான ஒரு ஆன்சர் எடுக்கலாம். ஒன்று எடுக்கலாம். எப்படி? T சமன் U sin theta ஓவர் 10 சொல்லி ஆன்சர் எடுக்கலாம். அப்போ Tக்கான விட என்ன வரப்போகுது? U sin theta விங்கில் 10 சொல்லி உங்களுக்கு விட வரும். இது வந்துக்கிட்டு இப்படியான ஒரு சுருக்களை கொண்டு வரப்போகுது. இது வந்துக்கிட்டு V வர்க்க S சமன் UT ப்ளஸ் ½ AT ஸ்கொயர்ங்கிற A to Cக்கு போட்டால் இப்படியான ஒரு விட நீங்கள் என்ன செய்யலாம்? எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். அடுத்தது V சமன் U சக AT. V சமன் U சக ATங்கிற சமன்பாட்டை A to Cக்கு யூஸ் பண்ண என்ன நடக்குன்னு பார்ப்போம். A to Cக்கு யூஸ் பண்ணால் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். சொல்கிற விஷயங்கள் அழகாக தெளிவாக விளங்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரி தான் சொல்லிட்டு போகிறேன். பேசிக்கில் அதாவது ஒருத்தருக்கு தெரியலாட்டியும் கூட அழகாக எல்லா விஷயத்தையும் தேரியை ஃபுல் கிளியராக வழங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு மிக தெளிவாக செல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ஊரையும் பண்ண தேவையில்ல, அழகாக வந்துட்டு இந்த விஷயத்தை தெளிவாக வழங்கி எடுக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள். இதுக்கு வந்துட்டு V சமன் U சக ATயை போட்டுட்டேன்னா ஆரம்ப வேகம் வந்துக்கிட்டு U sin thetaவாக இருக்க போகுது. இருக்க போகுது. இறுதி வேகம் என்ன இருக்க போகுது? கீழ் நோக்கி U sin theta இருக்க போகுது.
இறுதி வேகம் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி யூ சைன் தீட்டா அடிக்க போகுது. ஏன் கீழ் நோக்கி யூ சைன் தீட்டா அடிக்க போகுதுன்னா நான் சொன்னேன் பாதையில் ஆரம்பத்தில் இது மேல் நோக்கி இருந்துச்சுன்னா இது ஒரு சமச்சீர் பாதைங்கிறதால இது இந்த இடத்துலையும் சிறிய அடியில் சிறிய நிலமட்டத்தில் வரக்கொள்ள அதில் வேகம் வந்துக்கிட்டு சமனாக இருக்கும். ஆனால் என்னது திசை வித்தியாசமாக இருக்கும். திசை இது மேல் நோக்கி இருந்தால் இது கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்போ இறுதி வேகம் என்ன அறிக்க போகுது மைனஸ் யூ சைன் தீட்டா சமன் ஆரம்ப வேகம் என்ன இருக்க போகுது ஆரம்ப வேகம் யூ சைன் தீட்டான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ மேல் நோக்கி பார்க்க ஆர்முடுகள் எப்படி இருக்க போது கீழ் நோக்கி இருக்கு. அப்போ -10 டீண்டு போட இல்லாத 2 டீண்டு போடணும். ஏன் மொத்த A to Cக்கு எடுத்திருக்கோம் மொத்த இயக்கத்துக்கு. அப்போ என்னென்ன வேகம் என்னென்ன நேரம் வருது 2 டீ இந்த டீம் அப்போ 2 டீன்னு சொல்லி வரும். அப்போ தர 2 டீன்னு சொல்லி எடுத்துட்டேன்னா இப்போ அடுத்தது இதை சுருக்குவோம். இதை சுருக்கினா யூ சைன் தீட்டாவை அங்கால அனுப்புகிறேன், யூ சைன் தீட்டாவை இந்த பக்கம் அனுப்புகிறேன், 10 இங்கால் அனுப்புகிறேன். அப்போ இது வந்துட்டு ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா இது என்ன வரப்போகுது 20 டி சமன் 2 யூ சைன் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. 2 சைன் தீட்டா யூ சைன் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இதை சுருக்கலாம். இதை சுருக்கினா 20 இங்கே 2 இங்கே ஒரு முறை இங்கே 10 வரப்போகுது. அப்போ டி சமன் யூ சைன் தீட்டாவை டி முன்னால் எடுக்கப்பட்ட அதே சமன்பாடு இது மூலம் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். அது ஒவ்வொரு தரவை பொறுத்தும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கீங்க. அது எந்த தரவு தாராலோ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி வரப்போகுது. இப்போ இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள உங்களுக்கு டி சமன் என்ன வரப்போகுது யூ சைன் தீட்டா ஓவர் 10 சொல்லி வரும். இது A to Cக்கு யூஸ் பண்ணக்குள்ள வந்தது. அடுத்தது A to Cக்கு V வர்க்கம் சமன் U வர்க்கம்ங்கிறத யூஸ் பண்ணினா என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். A to Cக்கு V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2Aஸை யூஸ் பண்ணால் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்துக்கிட்டு மிக லென்த்தான ஒரு ஆன்சர் ஒன்று வரப்போகுது. லென்த்தான ஆன்சர் ஒன்று வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். இதுக்குள்ள லென்த்தானது இல்லை. இது வந்துட்டு எல்லாம் வெட்டுப்பட்டு கணியங்கள் சமப்படுத்தப்பட்ட மாதிரி வரும். பார்ப்போம். இதை வந்துட்டு பார்ப்போம். உங்களுக்கு குழப்பம் தேவையில்லையே, இதை பார்த்தா உங்களுக்கு தெளிவான ஒரு இது ஒன்று வருமே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் V வர்க்கம் சமன் U வர்க்கங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல V இறுதி வேகம் Cங்கிற இடத்துல இறுதி வேகம் என்ன இருக்கு A to C தானே U சைன் தீட்டான்னு இருக்கு. அப்போ U சைன் தீட்டாவின் வர்க்கம் இடத்துல வரணும். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போகிறேன் U வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சமன் U வர்க்கம் ஆரம்ப வேகம் என்னது U சைன் தீட்டா ஆரம்ப வேகம் என்ன இருக்கு U சைன் தீட்டா தான். அப்போ என்னது U வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா சக 2 தர ஆர்முடுகள் என்னது ஆர்முடுகள் -10 தர இடப்பெயர்ச்சி என்னது A to Cக்கு நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி. இப்போ பார்க்குறது எல்லாம் என்னது நிலைக்குத்தான இடப்பெயர்ச்சி என்ன வருது நிலைக்குத்தா இடம்பெயர்ந்திருக்கா இல்லை, ஆரம்ப இடமும் இறுதி இடமும் இல்லைந்தான். அப்போ நிலைக்குத்தாக இடம்பெயரில்லை. அப்போ நிலைக்குத்தாக பூஜ்ஜியம். அப்போ நிலைக்குத்தாக பூஜ்ஜியத்தை போட்டிங்கன்னு சொன்னால் இவ்வளவு பெருக்கம் என்ன மாறிடும் பூஜ்ஜியமாக மாறிடும். அப்போ U வர்க்கம் சைன் தீட்டா வர்க்கம் என்னத்துக்கு சமன் அறிக்க போகுது U வர்க்கம் சைன் தீட்டா வர்க்கத்துக்கு சமன் அறிக்க போகுது. அப்போ சமப்படுத்தப்பட்ட ஒரு சமன்பாடு மட்டும்தான் வரும். தவிர இதிலேருந்து இந்த இடத்துல எந்த கணியமும் எடுக்கலாம். சில டைமில் தேவைப்படக்குள்ள மட்டும் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம். A to Cக்கு வந்துக்கிட்டு அநேகமாக வந்துட்டு V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2A's வந்துட்டு யூஸ் பண்ணப்பட போகிறது இல்லைங்கிறது உங்களுக்கு இதிலேருந்து தெளிவாக வழங்கும்.
அதே சமயத்தில் அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியும் வரும். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி வரும். இப்போ எஸ்ஸுக்கு ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் எஸ்ஸுக்கு இடப்பெயர்ச்சி வரணுன்னா எப்படி வரணும்? இந்த இயக்கம் வடத்திரையோட நிற்கின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயக்கம் வடத்திரையோட நிற்கின்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி ஒன்று வரும். இந்த ஓலத்துக்கு இடப்பெயர்ச்சி ஒன்று வரும். அந்த இடப்பெயர்ச்சியை வச்சு நீங்கள் கேள்வியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான கேள்விகளும் வந்து இருக்கு. அந்த கேள்வியில் வந்துட்டு ஜேகே சார் புக்கில் வந்துட்டு கேள்விகள் வந்துருக்கு. அப்படியான கேள்விகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அந்த ஐடியாஸ் வந்துட்டு வரும். இப்போ நிலைக்குத்தாக யூஸ் பண்ண சமன்பாடுகளை வந்துட்டு செல்லிருக்கேன். நிலைக்குத்தாக யூஸ் பண்ண சமன்பாடுகளை வந்துட்டு செல்லிருக்கேன். இப்போ கிடையாக யூஸ் பண்ணக்கூடிய சமன்பாடுகளை வந்துட்டு யூஸ் பண்ண செல்ல போகிறேன். கிடையாக யூஸ் பண்ணக்கூடிய சமன்பாடுகள் கிடையாக யூஸ் பண்ணக்கூடிய சமன்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சமன்பாடு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு எரிய இயக்கத்தை இதை வரைகிறேன். வரைஞ்சேன்னு சொன்னால் இங்கே யூண்டு இருக்க போதும் கிடை இடப்பெயர்ச்சியாக என்ன இருக்க போதும் ஆறு இருக்க போதும். கிடை இடப்பெயர்ச்சியாக ஆறு இருக்க போதும். இது டீட்டா கோணத்தில். இப்போ முதலாவது நான் என்ன செய்கிறேன், கிடை வேகத்தை கண்டுபிடிக்கேன். யூ cos theta இன்ட்டு டி. இப்போ முதலாவது அடுத்தது பாருங்கள், கிடையாக ஏதாவது ஆர்முடுகள் இருக்குதா? இல்லை, ஆர்முடுகள் இல்லாட்டி ஒரே ஒரு சமன்பாடு மட்டும்தான், எஸ் சமன் யூடி. இது தவிர வேறு எந்த சமன்பாடும் யூஸ் பண்ணல, இது மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ எஸ் சமன் யூடி கிடையாக யூஸ் பண்ணணுன்னா எஸ்ஸுக்கு ஏ டு சிங்கிற புள்ளிக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம், இங்கேருந்து ஃபுல் பாதைக்கு மட்டும்தான் அநேகமாக போடுவாங்க. அநேகமாக கேள்வி செய்யக்குள்ள இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்டா கிடை வீச்சு தான் கேட்குற, கிடை வீச்சு ஆறத்தான் என்ன செய்வாங்க கேள்வியில் கேட்பாங்க. அப்போ ஏ டு சி யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏ டு சி வந்துக்கிட்டு யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை என்ன வரப்போகுது, எஸ் சமன் யூடி. எஸ் வந்து கிடை இடப்பெயர்ச்சி என்னது ஆர் சமன் யூ வந்துட்டு கிடையான வேகம் வந்துட்டு என்னது யூ cos theta u cos theta இன்ட்டு இதுக்கு அடுத்த நேரம், இவ்வளவும் பயணிக்கிறதுக்கு அடுத்த நேரம், இந்த அரைவாசியும் பயணிக்கிறதுக்கு டீன்னு சொல்லி எடுத்தேன்னா இந்த அரைவாசியும் பயணிக்கிறதுக்கு எடுத்துகிட்ட நேரம் என்னது டி. இப்போ மொத்த நேரம் என்ன அறிக்க போகுது 2t அறிக்க போகுது. அதே இது இங்கே வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன், தர 2t. அப்போ ஆர் சமன் கிடை இடப்பெயர்ச்சி கண்டுபிடிக்கலாம். இதில் பெருமானங்கள் தெரிஞ்சால் பிரதிட்டா சரி 2u cos theta இன்ட்டு டி. இதான் இருக்க போகுது. இது மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணலாம், வேறு எந்த சமன்பாடுகளும் யூஸ் பண்ண இயலாது. அப்போ இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். அப்போ எதுக்கு வந்துக்கிட்டு நிலைக்குத்துக்கு வந்துக்கிட்டு 3 சமன்பாடுகள் யூஸ் பண்ணலாம், கிடைக்கு ஒரே ஒரு சமன்பாடு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். ஏன்டா வேகம் வந்துக்கிட்டு எப்பயுமே கிடை வேகம் மாறாது. எப்போதும் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கிடை வேகம் மாறாது. கிடைவேகம் மாறாதுங்கிற கான்செப்ட் வந்துட்டு நிறைய எம்சிக்யூ வந்துட்டு தேவைப்படும். நிறைய எம்சிக்யூக்கள் செய்கிறதுக்கு எம்சிக்யூ பாயிண்ட்டுங்கிற இதை சொல்லலாம். ஏன்னா வேகம் வந்துக்கிட்டு மாறாது. அடுத்தது அதிஉயர் புள்ளியில் வேகம் வந்துக்கிட்டு என்னது 0. அதிஉயர் புள்ளியில் வேகம் வந்துக்கிட்டு 0. ஆனால் இந்த இடத்துல வேகம் 0 என்ன, ஃபுல் வேகம் 0 சொல்லி எடுப்பாங்க. ஃபுல் வேகம் 0 இல்லை, அந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் மட்டும் என்ன அறிக்க போகுது 0. நிலைக்குத்து வேகம் மட்டும்தான் 0. அப்போ ஃபுல் வேகம் 0 இல்லை. அப்போ கிடை வேகம் அந்த இடத்துல என்னது இருக்குது, அந்த இடத்துல என்ன செய்யுது கிடை வேகம் ஒன்று இருக்குது கட்டாயம். அந்த இடத்துல கிடை வேகம் ஒன்று கட்டாயம் இருக்குது. இந்த இடத்துல கிடை வேகம் இருக்குது, ஆனால் நிலைக்குத்து வேகம் என்னது 0. நிலைக்குத்து வேகம் 0 இருக்க போகுது. இந்த கான்செப்ட் வந்துட்டு உங்களுக்கு வழங்கி இருக்கும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ அடுத்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால், இவ்வளோ இயக்கத்தை பற்றி ஃபுல் டீப்பாக பார்த்தாச்சு. அடுத்த விஷயங்கள் இன்னும் 3-2 விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தையும் பார்த்தாச்சு. கிடை இடப்பெயர்ச்சி இருக்குது தானே, கிடை இடப்பெயர்ச்சி. அந்த கிடை இடப்பெயர்ச்சி இப்போ இயக்கத்தில் ஒரு பாதை அந்த வரைஞ்சேன்னு சொன்னால் இது என்ன கோணத்தில் எறிய போகிறேன், யூ டீட்டா கோணத்தில் எறிய போகிறேன். இது வந்துக்கிட்டு என்னது கிடை இடப்பெயர்ச்சி ஆறாக இருக்கும். கிடை இடப்பெயர்ச்சி என்ன இருக்க போகுது ஆறாக இருக்க போகுது. இந்த ஆர் என்னது மேக்சிமமாக மாறுறதுக்கு ஆர் வந்துக்கிட்டு மேக்சிமமாக மாறுறது என்னென்னா மிக உயர்ந்த ஆக கூடின
டொப் இடப்பெயர்ச்சி வரணுன்னா எறிஞ்சது ஈட்டி எரியக்குள்ளே ஈட்டி வந்துக்கிட்டு மேக்ஸிமம் தூரத்துக்கு கொண்டு போய் உள்ளனுண்டுனா மேக்ஸிமம் தூரத்துக்கு கொண்டு போய் உள்ளனுண்டு சொன்னால் அந்த ஆர் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ஆர் மேக்ஸிமம் வந்துக்கிட்டு ஆர் மேக்ஸிமம் ஆகணுன்னு சொன்னால் இதுக்கு டீட்டாக்கான ஒரு தொடர் போன்றி டீட்டாக்கான ஒரு தொடர் போன்றி ஆர் மேக்ஸிமம் ஆகணுன்னு சொன்னால் டீட்டாவும் என்னது இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸிமம் ஆக போகுதுன்னு சொன்னால் அப்போ ஆருக்கான கோவம் எடுத்திருக்கோம் என்னது ஆர் சமன் இப்போ ஆர் மேக்ஸிமம் ஆகிறதுக்குன்னு சொன்னால் ஆர் மேக்ஸிமம் ஆகிறதுக்கு முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ஆருக்கான ஒரு கோவம் எடுத்திருக்கோம் அதை முதல்ல எழுதுவோம் ஆர் என்னது எடுக்கப்பட்ட கோவை என்னது பார்ப்போம் u cos theta 2u cos theta into t 2u cos theta into t 2u cos theta into t இப்போ அடுத்தது டீக்கான ஒரு கோவம் எடுத்திருக்கேன் நான் இங்கே அதாவது ஏ டு சி பாதை எடுத்து இந்த ஏ டு சி பாதை எடுத்து டீக்கான ஒரு கோவம் எடுத்திருக்கேன் இன்னும் எடுத்திருக்கேன் டீக்கான ஒரு கோவம் எடுத்திருக்கேன் எங்கது இந்த எடுத்திருக்கிற கோவை என்ன செய்யப்படுறேன் அங்கே போய் பிரதியிடப்படுறேன் அப்போ இங்கே நேரங்கிறது அதுக்கும் அதாவது கிடை இடப்பெயர்ச்சிக்கும் வந்துக்கிட்டு நேரம் அதே நேரம் தான் வரப்போகுது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சிக்கு நேரம் என்ன போகுது அதே நேரம் தான் வரப்போகுது நேரம் மாறப்போதா இல்லை அப்போ அங்கே இருக்கிற நேரத்தை இங்கே வந்துட்டு பயன்படுத்தலாம் இங்கே வந்துட்டு பயன்படுத்தினுச்சுன்னா யூ சைன் தீட்டா ஆங்கிள் 10ங்கிறத நான் இங்கே கொண்டு போடலாம் 10ங்கிறதுக்கு பதிலாக ஜியை போடலாம் தானே ஜியை கொண்டு போய் போடலாம் 10ங்கிறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் 2u cos theta தர u sin theta கீழ் 10க்கு பதிலாக ஜியை போடுறேன் இப்போ என்ன செய்ய போகிறேன் ஃபுல்லாக பெருக்கி எழுத போகிறேன் பெருக்கி எழுதினா 2u வர்க்கத்தின் கீழ் ஜி இந்த 2 என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் டீட்டாக்கு பக்கத்தில் ஒரு காரணத்துக்கு வேண்டி டீட்டாக்கு பக்கத்தில் போய் எழுத போகிறேன் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியிருக்கேன் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்னு சொல்லி எழுதியிருக்கேன் இப்போ அடுத்தது பாருங்கள் நம்ம ஒரு திரிகோணம் விதியில் ஒன்று இருக்கி 2 சைன் டீட்டா இது வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு நல்லம் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டா வந்துக்கிட்டு என்னென்று சொல்லுவோன்னு சொன்னால் சைன் 2 டீட்டான்னு சொல்லலாம் சைன் 2 டீட்டாவோட விரிவு தான் என்னது 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்னு சொல்லலாம் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டான்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் சில திரிகோண விதிகள் இருக்கு அதில் அதே மாதிரி இங்கே வந்துக்கிட்டு சைன் 2 டீட்டாக்கு வந்து இந்த விரிவு எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தேவையில்லை அப்படி எடுக்கிற மெத்தடுகள் வந்துட்டு தெரியணுன்னு சொன்னால் நீங்கள் மெட்ஸ் படிக்கிறார்கள்ட்ட வந்துட்டு கேட்டிங்கன்னா பயோக்காரர்கள் மெட்ஸ் படிக்கிறார்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க அது வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லை சரியா இப்போ இந்த வந்துட்டு இதுக்கு வந்துக்கிட்டு நான் உருவாக்கம் செஞ்சு பாருங்கள் 2 சைன் டீட்டா கொஸ் டீட்டா வந்துட்டு அப்போ நான் சைன் 2 டீட்டான்னு படத்தில் போடலாம் அப்போ நான் யூ வர்க்கம் சைன் 2 டீட்டா கீழ் ஜின்னு போட போகிறேன் இது வந்துக்கிட்டு ஆர் மேக்ஸிமமாக இருக்கேன்னு சொன்னால் சைன் 2 டீட்டா வந்துட்டு 1 இருக்கணும் சைன் டீட்டாட பெருமானம் எப்படின்ட்டுனா இப்போ சைன் டீட்டாட பெருமானம் எப்படி இருக்குன்னு சொன்னால் 1க்கு கீழே இருக்கும் -1ஓட பெருசாக இருக்கும் இந்த 2 வீச்சுக்குள்ளே இருக்கும் அப்போ பெருசாக இருக்கணும்னு சொன்னால் 1 இருக்கணும் மேக்ஸிமம் 1 இருந்தால் தான் என்னது சைன் 90 தான் 1 சைன் 90 பாக தான் 1 மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன இருக்கணும் சைன் டீட்டா 1 இருக்கணும் இப்போ சைன் டீட்டான்னா அதாவது சைன் 2 டீட்டா வந்துக்கிட்டு 1 இருந்தால் தான் மேக்ஸிமமாக இருக்கும் சைன் டீட்டா 2 டீட்டா வந்துட்டு 1 இருந்தால் தான் என்ன இருக்கும் மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல சைன் 2 டீட்டா வந்துட்டு 1க்கு சமப்படுத்தணும் அப்போ 1 இருந்தால் தான் சைன் 2 டீட்டா 1 இருந்தால் தான் இந்த இடத்துல ஆர் மேக்ஸிமமாக இருக்கும் இப்போ சைன் 2 டீட்டா 1க்கு சமப்படுத்தினா 1ங்கிறது நான் எழுதலாம் எப்படின்னா சைன் 2 டீட்டா சமன் 1க்கு பதிலாக சைன் 90 எழுதலாம் தானே சைன் 90 1 தானே அப்போ இங்கேயும் சைன் அப்போ சமப்படுத்தலாம் 2 டீட்டா சமன் 90 அடுத்தது டீட்டா சமன் பிரிச்சுன்னு சொன்னால்
தீட்டா சமன் 45 பாகை. அப்போ ஒரு ஈட்டி இருக்கி, ஒரு ஈட்டியை 45 பாகையில் சரியாக கிடையாக வச்சு, அதாவது 45 பாகையில் எரிய கோணத்தில் வச்சு எரிஞ்சால் அதில் கிடைப்பெயர்ச்சி அதில் போகக்கூடிய மேக்சிமம் அந்த கிடையான தூரம் வந்துட்டு மிக கூடிய இருக்குது. கிடையான தூரம் என்ன இருக்க போகுது? மிக கூடியாக இருக்க போகுது, மிக கூடியாக இருக்க போகுது. இது வந்துக்கிட்டு ஒரு உருவாக்கப்பட்ட, அதாவது சமன்பாட்டிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தியரியாகும். டீட்டா வந்துக்கிட்டு எத்தனை அறிக்கணும்? 45 பாகை இருந்தால் அது வந்துட்டு போகக்கூடிய தூரம் என்னது? ஆர் மேக்சிமமாக இருக்கும், ஆர் மேக்சிமமாக இருக்கும். இது வந்துக்கிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தியரி. இன்னும் ஒரு விஷயத்துக்கு வரேன், அடுத்த ஒரு விஷயம். இது ஓகே, இது அடுத்த ஒரு விஷயம். இப்போ ஒரு பொருளொண்ட எறிகிறன், ஒரு யூ வேகத்தில் எறிகிறன் அல்ஃபா கோணத்தில். திரும்ப இன்னும் ஒரு பொருள் எறிகிறன், அதுவும் அதே இடத்துல கொண்டு உழுது. எறிகிற பாயிண்ட் ஒன்று, உள்ற பாயிண்ட் வந்துட்டு எப்படி இருக்கு? ஒன்று அறிக்கி. எறிகிற வேகம் என்ன அறிக்குது? அதே வேகம் யூவில் எறிகிறன். ஆனால் கோணத்தை பாருங்கள், பீட்டாங்கிற கோணம். இரண்டும் அப்படி ஒரே இடத்துல கொண்டு உழணும்னு சொன்னால் ஒரே வேகத்தில் எறியப்பட்டிருக்கணும். அதே மாதிரி இந்த அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட கூட்டுத்தொகை என்ன அறிக்கணும்னு சொன்னால் 90 பாகையாக இருக்கணும். 90 பாகையாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்கின்றனா ஒரே இடத்துல கொண்டு. இது ஒரு தியரி, இது நிறுவப்பட்ட தியரி. நிறுவல் வந்துக்கிட்டு உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படாது அநேகமாக. இது என்னது? அல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இந்த கோணம், இந்த ஒன்றோட எரிய கோணமும் மற்றதோட எரிய கோணம் கூட்டுத்தொகை எப்படி இருக்க போது? 90 இருக்கணும். இது ஒரே இடத்துல கொண்டு உழணுண்டா, ரெண்டும் என்ன செய்யணும்? ஒரே இடத்துல கொண்டு உழணுண்டு சொன்னால் எரியிற வேகம் எப்படி இருக்கணும்? முதலாவது விஷயம், எரியிற வேகம் சமனாக இருக்கணும். அடுத்தது ரெண்டோட எரிய கோணத்தை கூட்டி பார்த்தா 90 இருக்கணும். இந்த இரண்டு விஷயம் இருந்தால் அது ரெண்டும் ஒரே புள்ளியில் கொண்டு போய் உழப்போகுதுங்கிற ஒரு தியரி ஒன்று இருக்குது. அந்த தியரியும் ஓகேன்னு சொன்னால் எரியத்தில் இருக்கக்கூடிய பாட்டு வந்துட்டு மேக்சிமம் எவ்வளோ தான். அடுத்தது சக்திகள் சம்மந்தப்பட்டு கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளையும் வந்துக்கிட்டு சக்திகள் சம்மந்தப்பட்டு வரும். சக்திகள் சம்மந்தப்பட்டு வந்தால் என்னது? சக்திகள் வந்துக்கிட்டு சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ அதையும் வந்துட்டு பார்ப்போம். இப்போ ஒரு எரிய இயக்கம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பந்தொண்டு எரிஞ்சுன்னா வடத்தில் என்ன? ஒரு யூ வேகத்தில் எறியப்படுறேன். யூ வேகத்தில் எறியினா வடத்தில் ஒரு இயக்க சக்தி ஒன்று இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வரக்கொள்ள கைனட்டிக் எனர்ஜி ஒன்று இருக்கும், இந்த இடத்துல வரக்குள்ள கைனட்டிக் எனர்ஜி. எல்லா இடத்துலையும் என்னது? கைனட்டிக் எனர்ஜி. இந்த இடத்துல வேகம் இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி கைனட்டிக் எனர்ஜி வந்தேன்னு சொல்லி கேட்கலாம். நிலைக்குத்து வேகம் தான் என்னது? 0 இருக்க போகுது. கிடை வேகம் என்னது? இருக்குது. எப்பயுமே இந்த பொருள் ஒன்றோட கிடை வேகம் என்னது? மாறிலியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னது? கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது ஒன்று இருக்க போகுது. என்னது? சக்தி ஒன்று இருக்க போகுது. என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி, அழுத்த சக்தியும் என்னது இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். இந்த இடத்துல அதி உயர் புள்ளியில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். சரியா? இப்போ கைனட்டிக் எனர்ஜியை மட்டும் பற்றி கதைச்சாருன்னு சொன்னால் ஆரம்ப புள்ளியில் கைனட்டிக் எனர்ஜி எப்படி வரப்போ யூவில் எரிஞ்சாருன்னா ஹாஃப், அதில் திணிவு வந்துட்டு எம்முன்னு தான் எம் யூ வர்க்கம். இறுதி புள்ளியில் அதில் இதை வந்துட்டு சொன்னார்னா, உதாரணத்துக்கு டீட்டாவில் எறிகிறார், டீட்டா கோணத்தில் எறிஞ்சால் இது கிடைவேகம் என்ன அறிக்க போது? யூ கொஸ்டீட்டாவாக இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல என்னது? யூ கொஸ்டீட்டாவாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்டில் அதில் இயக்க சக்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இ சமன் என்னையாக இருக்க போகுதுன்னா ஹாஃப், அதில் திணிவு எம் தான் அதில் கிடை வேகம் வந்துடு. நிலைக்குத்து வேகம் 0, நிலைக்குத்து வேகம் என்ன இருக்க போகுது? 0 இருக்க போகுது. கிடை வேகம் என்ன இருக்க போகுது? யூ கொஸ்டீட்டா எல்லா இடத்துலையும் மாறாமல் இருக்கும். யூ கொஸ்டீட்டாவின் வர்க்கம். இதான் அதில் என்னது? அதில் சக்திக்கான சமன்பாடு, அதாவது இயக்க சக்திக்கான சமன்பாடு, கைனட்டிக் எனர்ஜிக்கான சமன்பாடாக இருக்க போகுது இந்த புள்ளியில். அப்போ அதில் வேகம் மட்டும் தெரிஞ்சால் கைனட்டிக் எனர்ஜியை டிரெக்டாக போட்டுடலாம். இவ்வளவு தான் எரியத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமமான விஷயங்கள். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பொருளில் போயிட்டுக்குள்ளே எறிகிறது அப்படியான பாஸ் பேப்பர்கள் இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டு ஃபுல் தியரியை வந்துக்கிட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அடுத்தது கேள்வியில் பார்ப்போம். கேள்வி என்னென்ன கேள்விகள் வந்திருக்குன்னு சொல்லி சில உதாரண கேள்விகள் வந்துக்கிட்டு பார்த்தோன்னா அந்த சாப்டர் வந்துக்கிட்டு எரியுங்கிற சாப்டரு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆயிரும். உங்களுக்கு எந்த ஒரு ஒப்ஜெக்ஷனும் இல்லை, ஃபுல் கிளியர்.
மாஷா அல்லாண்டுன்னு ஒரு நல்ல ஒரு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், அதாவது அந்த ஒரு பாட்டில் மட்டும் ஒரு எக்ஸாம் வச்சா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எரியத்தில் எந்த கேள்வி வந்தாலும் பார்த்த உடனே விட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்ஷால்லா அப்படி நம்புகிறேன். இதோட வந்துட்டு வீடியோ முடிக்கணும். அடுத்த வீடியோவில் என்ன செய்கிறேன்னா, இதில் வந்திக்கக்கூடிய கேள்விகள் சிலது இருக்குது. அதில் குறிப்பாக சில வந்த கேள்விகளை பாஸ் பேப்பரில் வந்திக்கக்கூடிய கேள்விகள் அந்த இயரை சொல்லி அதுக்கான விளக்கத்தை வந்து சொன்னேன்னா நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.